ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஜிடிஆர்பி யூனிட் 1 வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்து இது மாறி இருக்கு இல்லையா சிலபஸ். அதில் வந்து யூனிட் 1 நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின வந்து ஆஃப் அட்வர்சிட்டி, இதை தான் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டோரி வந்து தமிழில் பார்க்க போகிறோம். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம அந்த கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிருந்துச்சு இல்லையா. புக் ஆஃப் டச்சஸ், சாசர் எழுதின அந்த ப்ரொலாக்ட் த கேன்டர்பரி டேல்ஸ், ரிமெம்பரன்ஸ், அப்புறம் வந்து ப்ரொத்தலாமியன், எபித்தாலமியன், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃப் ஸ்டடீஸ், அது எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ ஆஃப் அட்வர்சிட்டி போட்டிருக்கேன். என் சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸு உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த ஆஃப் அட்வர்சிட்டியில் என்னென்ன சொல்கிறாங்க ஃப்ரான்சிஸ் பேக்கன் இந்த எஸ்ஸேல வந்து அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எசேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட இன்ட்ரடக்ஷன் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஆஃப் அட்வர்சிட்டி அப்படின்னா என்ன மீனிங்னா, துன்பம் தான். ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கெட்ட நேரம், நம்மளுக்கு எப்பவுமே கெட்டதே நடக்குது, வெறும் துன்பமாகவே இருக்குன்றது தான் ஆஃப் அட்வர்சிட்டி. ஃப்ரான்சிஸ் பேக்கன் எக்ஸ்ப்ளோர்ஸ் த நேச்சர் ஆஃப் அட்வர்சிட்டி அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ். ஃப்ரான்சிஸ் பேக்கன் இந்த ஆஃப் அட்வர்சிட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தனி மனிதனோட துன்பத்தோட தன்மையும் ப்ளஸ் தனி மனிதன் மீதான அந்த தாக்கத்தையும் வந்து ஆராய்ச்சி செய்கிறாரு இந்த ஆஃப் அட்வர்சிட்டி மூலமாக. ஹி ஆர்கியூஸ் தட் while prosperity can reveal vice, adversity reveals virtue. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஒரு செழிப்பான ஒரு விஷயம் வந்து தீமையை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ப்ளஸ் ஒரு துன்பம் வந்து நல்லொழுக்கத்தையும் வெளிப்படுத்த முடியும். அது எப்படி சொல்கிறாருன்னா, மச் லைக் ப்ரெஷியஸ் ஆர்டர்ஸ்னால் வாசனை திரவியம்னு சொல்லுவோம்ல, ஒரு வாசனை திரவியத்தை தரக்கூடிய ஒரு பொருள், அதான் வந்து ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்டர்ஸ் ஆர் மோஸ்ட் ஃப்ராக்ரண்ட் வென் கர்ஸ்ட். அதாவது ஒரு வாசனை தரக்கூடிய திரவியம் வந்து ஒரு துன்பம் நல்லொழுக்கத்தை எப்படி வெளிப்படுத்துன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விலை மதிப்பற்ற ஒரு வாசனை வந்து அதை நசுக்கி நம்ம க்ரஷ் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற அந்த ஃப்ராக்ரண்ட், அந்த நல்ல மனம் வந்து வெளியே வரும். அந்த மாதிரி நம்ம எப்போல்லாம் துன்பத்தில் இருக்கோமோ அப்போ தான் வந்து ஒரு நல்லொழுக்கத்தை நம்மளால், ஒழுக்கமான விஷயங்களை நம்மளால் வெளிப்படுத்த முடியும் அப்படின்றத நம்புகிறாரு இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து. நெக்ஸ்ட்டு, he suggests that adversity, despite its challenges, can be a source of hidden comforts and hopes, ultimately leading to a stronger, more resilient character. இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, துன்பம் வந்து அதோட சவால்களாக நம்மளுக்கு அது ஒரு சவாலாக இருக்கும்போதும் அதில் வந்து நிறைய ஹிடன் ஆறுதல்கள் வந்து இருக்குது, மறைக்கப்பட்ட ஆறுதல்கள் வந்து நிறையா இருக்குது, ப்ளஸ் நம்பிக்கையும் அதில் நிறையா இருக்குது. இதுதான் வந்து ஒரு ஆதாரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாரு நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன். ஓகே, இதுதான் அல்டிமேட்லி லீடிங் டு ஸ்ட்ராங். நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனையும் ஒரு நம்பிக்கையும் ப்ளஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஸ்ட்ராங்காக முன்னேறி போகிறதுக்கும் ப்ளஸ் பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கும், அதான் வந்து ரிசல்யன்ட், ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கான ஒரு கேரக்டராகவும் இந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு உதவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த துன்பத்தோட பாசிட்டிவை பற்றி இதில் பேசியிருக்காரு. இப்போ இன்னும் டீட்டெயிலாக நம்ம அந்த ஆஃப் அட்வர்சிட்டி பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அட்வர்சிட்டி அண்ட் வர்ச்சு அப்படின்னா தமிழ் என்னென்னா, அட்வர்சிட்டினா துன்பம், வெர்ச்சுனா நல்லொழுக்கம், ஒரு துன்பமும் நல்லொழுக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேக்கன் posits that adversity, while painful, is a crucible for virtue. இதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, துன்பம் வந்து ஒரு வேதனை அளிக்கும், அதே மாதிரி அதே வேளையில் அது நம்மளோட நல்லொழுக்கத்துக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்னு சொல்கிறாரு. just as precious orders are intensified when crushed. அதே தான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். எப்படி அந்த ஆர்டர்ஸ் வாசனை திரவியம் வந்து விலை மதிப்பற்ற வாசனை திரவியம் நசுக்கும் போது அதிலிருந்து செம வாசனை வர மாதிரி இதை கூட கம்பேர் பண்ணுறாரு. ஹியூமன் வெர்ச்சூஸ் லைக் fortitude are best revealed and developed during difficult times. அதாவது இது வந்து இந்த வாசனை திரவியம் வந்து தீவிரமடையுதுல, அதே மாதிரி தான் ஒரு மனுஷனுக்கு மன உறுதி ப்ளஸ் வந்து அவனோட
அவனோட நற்பண்புகள் ப்ளஸ் கடினமான சூழலில் கடினமான ஒரு காலங்களில் வந்து சிறப்பாக வெளிப்பட்டு வளர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒரு துன்பத்தில் இருக்கும்போது தான் அவனோட ஒரு உண்மையான ஒரு விஷயம் வந்து வெளியே வந்து ஒரு நல்லவனாக மாறி பிள்ளை இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஸ்பரிட்டி அண்ட் வாய்ஸ் அப்படின்னா வந்து தமிழில் செழிப்பும் தீமையும் சொல்கிறாங்க. In contrast, Bacon suggests that the prosperity can make flaws and encourage vices. அதாவது இதிலே வந்து நேர்மறையான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம்னா செழிப்பு வந்து நிறைய குறைபாடை வந்து கொண்டிருக்கும், ப்ளஸ் ஒரு அதை வந்து மறைச்சும் வச்சுருக்கோம். தீமை வந்து அந்த டைமில் வந்து ஊக்குவிக்கும் போது மோட்டிவேட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு பேக்கன் வந்து சொல்கிறாரு. It's easier to be virtuous when things are going well, but adversity exposes one's true character. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நன்றாக நம்மளுக்கு நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நல்லொழுக்கம் உள்ளவனாக இருப்பது கொஞ்சம் ஈஸி தான். இந்த மாதிரி விஷயங்கள் நேர்மறையாக ஒரு செழிப்பான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நினச்சதெல்லாம் கிடைக்கின்றது போது நம்ம நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் துன்பம் அந்த அட்வர்சிட்டி வந்து இருக்கும்போது ஒருவனோட உண்மையான குணத்தை வந்து இது வந்து முழுசாக அம்பலப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஃபர்ட் அண்ட் ஹோப் இன் அட்வர்சிட்டி. அதாவது ஒரு துன்பத்திலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இதில் வந்து பார்க்க போகிறோம். ஹி அக்னாலஜஸ் தட் அட்வர்சிட்டி கேன் பி பெயின்ஃபுல். இவர் வந்து என்ன அக்னாலேஜ் பண்ணுறாருனா கண்டிப்பாக துன்பம் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் தான், பட் ஆல்சோ பாயிண்ட்ஸ் அவுட் தட் இட் ஆஃபர்ஸ் ஹிடன் கம்ஃபர்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் க்ரோத். ஆனால் நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு மறைமுகமான நிறைய கம்ஃபர்ட் ஜோன்களையும் ப்ளஸ் நிறைய வாய்ப்புகளையும் நம்மளுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆஃபர் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. இட்ஸ் லைக் அ டார்க் அண்ட் சாலமன் பேக்ரவுண்ட் தட் மேக்ஸ் த lively work of virtue stand out for more clear. இது வந்து ஒரு இருண்ட அப்புறம் வந்து ஒரு அதோட என்ன புனிதமான பின்னணியை பற்றி பேசுது. ப்ளஸ் இது ஒரு நல்லொழுக்கத்தையும் ஒரு உயிரோட்டமாக இருக்கிற ஒரு உயிரோட்டமான வேலையை வந்து இன்னும் தெளிவாக செய்ய வந்து இது ஒரு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பைபிளிக்கல் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது பைபிளில் கூறப்படுற விஷயங்கள் வந்து இதை பற்றி என்னென்னன்றதை பார்ப்போம். பைபிளோட உதாரணம் இதில் வந்து பேக்கன் ரெஃபரன்ஸ் த ஓல்ட் அண்ட் நியூ டெஸ்டாமெண்ட்ஸ் நத்திங் தட் வைல் த ஓல்டு டெஸ்டாமெண்ட் ஆஃபன் அசோசியேட்ஸ் பிளஸிங் வித் ப்ராஸ்பரிட்டி லைக் சாலமன்ஸ் விஸ்டம் அண்ட் ரிச்சஸ். இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொல்லிட்டு 2 பைபிள் இருக்குல்ல. அதில் வந்து பழைய ஏற்பாடில் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சாலமன், எடுத்துக்காட்ட யாரை சொல்கிறாருன்னா அவனோட ஞானத்தை பற்றி அவனோட செல்வத்தை பற்றியும் தொடர்பு படுத்தி பேசுகிறாரு. ப்ளஸ் the New Testament highlights the blessing that comes through adversity like Job's trial. புக் ஆஃப் ஜாப் அப்படின்ற ஒரு இதில் வந்து இந்த புதிய ஏற்பாடு பைபிள் என்ன சொல்லுதுன்னா அவனோட ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட விதங்களையும் ப்ளஸ் அந்த துன்பம் மூலமாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட விதங்களையும் அவன் பட்ட சோதனைகளையும் வந்து இந்த புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமெண்ட் வந்து சொல்லுது. துன்பத்தையும் முழுசாக ஆசீர்வதிக்கப்பட்டதையும் வந்து சொல்லுது. இந்த புக் ஆஃப் ஜாபில் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படும், அதுக்கப்புறம் கடவுள் வந்து அவனுக்கு வரம் கொடுப்பார்ல, அந்த மாதிரி தான். இப்போ ஃபைனலாக கிளைமேக்ஸ் என்னென்னா த ஹியூமன் கண்டிஷன், மனிதனோட நிலை எப்படி இருக்குன்னா ஆஃப் அட்வர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஸையில் என்ன சொல்ல வர்றாருன்னா பேக்கன்ஸ் எஸ்ஸை ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் த ஹியூமன் கண்டிஷன் ஹைலைட்டிங் அவர் கெப்பாசிட்டி ஃபார் போத் குட் அண்ட் பேட். அதாவது ஒரு மனித நிலை வந்து எதை பிரதிபலிக்குதுன்னா நல்லது கெட்டது இந்த 2 பக்கத்தையும் நமக்கு வந்து அவனோட திறனையும் ப்ளஸ் இந்த 2 பக்கத்தையும் வந்து எடுத்துக்காட்டுது. ப்ளஸ் adversity in his view is a necessary part of life. துன்பம் அப்படின்றது வந்து இவரோட பார்வையில் வந்து கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுற ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கன் சொல்கிறாரு. ஷேப்பிங் கேரக்டர் அண்ட் ரிவீலிங் ட்ரூ ஸ்ட்ரென்த். இது எதுக்காக தேவைப்படுதுன்னா
நம்மளோட குணத்தை வந்து உண்மையாக வடிவமைக்கிறதுக்கும் ப்ளஸ் உண்மையான வலிமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கும் இந்த அட்வர்சிட்டின்றது வந்து இந்த துன்பம் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்றத வந்து இந்த இடத்துல முழுசாக நம்புகிறாரு யார், நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன். அதை தான் இந்த கதை ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த அட்வர்சிட்டி கதை உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த கதையில் வர எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இந்த வீடியோ படித்தாலே போதும், இதுலேருந்து கொஸ்டின்ஸ் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ. அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. அடுத்து ரிவெஞ்ச் போட்டுருவோம். தேங்க்யூ கைஸ். அப்படியே வரிசையாக டிஆர்பி இது போட்டுகிட்டே இருப்போம். தேங்க்யூ.